ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் பிளாக் கேட் யூடியூப் சேனல். இன்றைக்கி சேல் வீடியோ கொடுத்துருக்குறேன். சேல் வீடியோவில் ரொம்பவும் ரேரான நாணயங்கள் கொடுத்துருக்குறேன். வாங்க என்னென்ன நாணயம் கொடுத்துருக்கேன்றதை பார்ப்போம். 1 குவார்ட்டர் அணா 1 குவார்ட்டர் அணாவில் 1916 1 குவார்ட்டர் அணாவில் 1916 ரேர் நாணயம். இது ஜார்ஜ் 5ல் கொடுத்துருக்குறேன். ஜார்ஜ் 5ல் கொடுத்துருக்குறேன். இது நாணயம் நல்லா ஃபுல் கண்டிஷனில் உள்ள நாணயம். அது நாணயம் ஃபுல் கண்டிஷனில் உள்ள நாணயம், ஃபுல் லஸ்டரோடு இருக்கும். இது 1 குவார்ட்டர் அணா. அது 1916 1916 ரேர் வெரைட்டி. இது ஒரு நாணயம் கொடுத்துருக்குறேன். இது ஒரு நாணயத்தினுடைய விலை 2800 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். 2800 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். 1 குவார்ட்டர்னால 1909 1 குவார்ட்டர்னால 1909. இதுவும் ஃபுல் லஸ்டரோடு இருக்குது. இது நாணயத்தில் ஃபுல் லஸ்டர் இருக்குது. இந்த இடத்துல லஸ்டர் இருக்கிறனால இந்த எழுத்து தெரியலை. மற்றபடி இது தேய்மானம் ஆகலை. இந்த நாணயத்தில் ஃபுல் கண்டிஷனில் இருக்குது. இது ஃபுல்லாக லஸ்டரோடு இருக்குது. இதுவும் ரொம்பவும் ரேரான நாணயம். அது எட்வர்டு 7 அதே மாதிரி பேக் சைட்லேயும் இதில் ஃபுல்லாக லஸ்டரோடு இருக்குது. இது எல்லாமே ஃபுல் லஸ்டர் இருக்கிறனால இந்த லெட்டர்ஸ் வெளியில் தெரியலை. மற்றபடி லெட்டர் எதுவுமே அழியலை. இந்த நாணயத்தில் லெட்டர்ஸ் எதுவும் அழியாமல் ஃபுல் கண்டிஷனில் அப்படியே இருக்குது. லஸ்டர்ஸ் இருக்கும் போது இந்த எழுத்து கொஞ்சம் வெளியில் தெரில, ஃபுல் லஸ்டர் இருக்கிறனால. மற்றபடி எதுவுமே தேயலை. நாணயம் ஃபுல் கண்டிஷனில் இருக்குது அப்படியே. 1909 ரொம்பவும் ரேரான நாணயம். இது ஒரு நாணயத்தினுடைய விலை 5500 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். ஒரு நாணயத்தினுடைய விலை 5500 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். 25 கேஷு 1799 வருஷம் 1799. மைசூர் நாணயம். அது மைசூர் நாணயம் காப்பர் நிக்கல். இது காப்பர் நிக்கல் மைசூர் நாணயம். இதுவும் நாணயம் கொஞ்சம் ரேரான நாணயம் தான். இந்த நாணயம் கிடைக்க மாட்டேங்குது, ரொம்பவும் ரேராக தான் கிடைக்கிது. இதில் ஒரு நாணயம் கொடுத்துருக்குறேன். இது ஒரு நாணயத்தினுடைய விலை 1400 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். ஒரு நாணயத்தினுடைய விலை 1400 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். எலிசபெத் 2 ஒரு நாணயம் கொடுத்துருக்குறேன். இது 2 பவுண்ட். எலிசபெத் 2 பவுண்ட்ஸ். இது 2 பவுண்ட். இது வருஷம் 1999 வருஷம் 1999. இது நல்ல யூஎன்சி கண்டிஷனில் இருக்குது. நாணயம் நல்லா ஃபுல் கண்டிஷனில் இருக்குது. இதில் ஒரு நாணயம் கொடுத்துருக்குறேன். இது ஒரு நாணயத்தினுடைய விலை 800 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். ஒரு நாணயத்தினுடைய விலை 800 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். 1 ரூபா 1 ரூபியில் டிஇ ஜான்ஸு வருஷம் 1940 வருஷம் 1940. டிஇ ஜான்ஸு ஜார்ஜ் 6 ஜார்ஜ் 6ல் கொடுத்துருக்குறேன். வருஷம் 1940. நோட்டு உங்களுக்கு ஏயுஎன்சி கண்டிஷனில் இருக்குது. நோட்டு ஏயுஎன்சி கண்டிஷனில் இருக்குது. இந்த ஃபோல்டர்ஸ் நடுவில் வர ஃபோல்டர் ஒன்று இருக்குது. இதில் சின்னதாக கரை இருக்குது. மற்றபடி நோட்டு கண்டிஷன் நல்லா இருக்குது. மற்றபடி நோட்டினுடைய கண்டிஷன் நல்லா இருக்குது. அந்த ஃபோல்டிங்ஸும் அந்த கரையும் இருக்கிறதுனால இதுக்கு ரேட்டு கொஞ்சம் நான் குறைச்சி கொடுத்துருக்குறேன். இதனுடைய விலை என்ன கொடுத்துருக்குறேன்னா 2800 ரூபான்ற ரேட்டு கொடுத்துருக்குறேன். 2800 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். இதே ஏயுஎன்சி கண்டிஷன்லாம் இருக்கிறதுனால இந்த ரேட்டு
இதே யூஎன்சி கண்டிஷன், இந்த ஃபோல்டர்ஸ்லாம் இல்லாமல் கரை இல்லாமல் இருந்ததுன்னா, யூஎன்சி கண்டிஷனில் இருந்ததுன்னா இதனுடைய விலை 3500 ரூபாயிலேருந்து 4000 ரூபா வரைக்கும் இந்த நோட்டினுடைய விலை போகுது. இன்றைக்கி அந்த ஃபோல்டர்ஸு, இந்த பேக் சைடில் உள்ள ஃபோல்டர்ஸ் இருக்கிறதுனால, இந்த ஃபோல்டர்ஸும் கரையும் இருக்கிறதுனால இதுக்கு 2800 ரூபான்ற ரேட்டு கொடுத்துருக்குறேன் நான். மற்றபடி நோட்டு நல்ல கண்டிஷன்ஸ் இருக்குது, நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. சில்வர் நாணயம், சில்வர் நாணயத்தில் 1/4 ஒரு நாணயம் கொடுத்துருக்குறேன். இது ஜார்ஜ் 6. இது 1/4 வருஷம் 1944, வருஷம் வந்து 1944, ஜார்ஜ் 6. இது ஜார்ஜ் 6 1944. இது வந்து ஹாஃப் சில்வர். இது ஹாஃப் சில்வரு. இதுவும் நாணயம் நல்ல கண்டிஷனில் இருக்குது. இது நாணயம் நல்ல கண்டிஷனில் இருக்குது. இதில் ஒரு நாணயம் கொடுத்துருக்குறேன், 1 ரூபி. 1 ரூபியில் வந்து ஜார்ஜ் 5. ஜார்ஜ் 5ல் 1912 ஒரு நாணயம் கொடுத்துருக்குறேன். இது ஃபுல் சில்வர் நாணயம். இது ஃபுல் சில்வர் நாணயம். அது இதுவும் கண்டிஷன் பார்த்துங்க, நல்லா ஃபுல் கண்டிஷனில் இருக்குது இந்த நாணயம்லாம். ஜார்ஜ் 5 1912. இது ஃபுல் சில்வர், இது ஹாஃப் சில்வர். இது 1/4. இதில் ஒரு நாணயமும் 1 ரூபியில் ஒரு நாணயமும் கொடுத்துருக்குறேன். இது ரெண்டும் அப்படியே செட்டாக கொடுத்துருக்குறேன். 2 நாணயத்தையும் செட்டாக கொடுத்துருக்குறேன். செட்டு அப்படியே ஒரு செட்டு நாணயத்தினுடைய விலை, 2 நாணயமும் சேர்ந்து ஒரு செட்டாக கொடுத்துட்டேன். ஒரு செட்டினுடைய விலை 2000 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். இந்த 1/4 ரேராக தான் கிடைக்கும். 1/4 ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுத்துருக்கிறதுனால 2000 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். சில்வர் நாணயத்திலேயே மயூரன் காயின் ஒன்று கொடுத்துருக்குறேன். 2 நாணயம் கொடுத்துருக்கேன். மயூரனில் 2 நாணயம் கொடுத்துருக்குறேன். இது 3rd BCயில் வந்த நாணயம். அது 3rd BCயில் வந்த நாணயம். எம்பரர் யாருன்னா நந்தான்ற எம்பரர் இருந்தப்போ இந்த நாணயம் வெளியிடப்பட்ட நாணயம். இது மயூரன் காயின். இதுவும் வந்து சில்வர் நாணயம். அது இதில் 2 கொடுத்துருக்குறேன். இதில் 2 கொடுத்துருக்குறேன் மயூரன் நாணயத்தில். இதெல்லாம் கண்டிஷனான நாணயம். இதெல்லாம் இதில் 2 நாணயம் கொடுத்துருக்குறேன். இது ஒரு நாணயத்தினுடைய விலை 1300 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். இது ஒரு நாணயத்தினுடைய விலை 1300 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். 2 நாணயம் கொடுத்துருக்குறேன். நாணயங்கள் தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணலாம். நம்ம நாணயம் தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணுங்கள். நம்மளுடைய காணொளிக்கு கடைசி எண்டில் நம்மளுடைய செல் நம்பர் கொடுத்துருக்குறேன். நிறைய பேர் நான் செல் நம்பர் தெரிலன்றீங்க. வீடியோ எண்டில் நம்மளுடைய நம்பர் இருக்கும். வீடியோவுக்கு கீழே நம்ம நம்பர் கொடுத்துருப்போம். வீடியோவுக்கு கீழே நம்ம நம்பர் கொடுத்துருக்குறோம். நாணயங்கள் தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுங்க. அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.